வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசைச்சரல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மணி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரோஹினியோட ஷோரூம் போறாங்க. அதாவது மனோஜோட ஷோரூம் போறாங்க. போன உடனே அவர் வந்து ரோஹினி பாப்பா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க வந்து ரோஹினி வந்து எதுக்கு நீங்க வந்தீங்க, இங்க வந்தீங்கன்னா யார்கிட்ட மாட்டினீங்க, என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மணி சொல்றாரு, இந்த மாதிரி என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கமா, அதுக்காக சீர்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். உங்க கிட்டே எல்லாமே இருக்கே, அதான் உங்ககிட்டே வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, சரிங்க அப்ப ஏன் இங்க வந்தீங்க, இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பாத்துருமா, நல்லா ஹெல்மெட் போட்டு வந்திருக்கேன், அப்படியே ஹெல்மெட் போட்டு நான் வாங்கிட்டு போயிடுறேமா அப்படின்னு சொல்லி மணி சொல்றாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முத்துவும் அண்ணாமலையும் வராங்க. எதுக்கு அப்படின்னா, பெரிய அங்கிள் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்காக சீர்லாம் வாங்குறேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனால முத்து என்ன பண்றாருன்னா, சரி இப்போ நம்ம கடைக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம், ஏன்னா நம்ம கடை அது, நம்ம கம்மியா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சார் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நம்மளும் அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் முத்துவும் கிளம்பி ஷோரூம் போறாங்க. இது ரோஹினி பாக்குறாங்க, இது வந்து ரோஹினி பாக்குறாங்க. ஐயோ இப்ப இவங்க வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மணி என்ன பண்றாரு அப்படின்னா, ஓரமா வந்துட்டு அப்படியே சரின்னு சொல்லி முத்து வந்து சொல்றாரு, பெருசங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், அது மாதிரி சீர்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அப்பா சொல்றதுலாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடு அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க முத்து. அப்ப மனோஜ் சொல்றாங்க, டே என்னடா பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு போயிட்டா அப்போ காசுலாம் யார் தருது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப முத்து சொல்றாங்க, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, இது அப்பா கடை, அப்பா எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு வந்து வைப்பாங்க, நீ நான் கேட்கறதுக்கு, நீ எல்லாம் கேட்க கூடாது, நீங்க வேலை செய்யற பையன், ஜஸ்ட் நீ ஒரு ஒர்க்கர், ஓகேவா, நீ தேவையில்லாத பேசுற, நீ பேசிட்டு இருக்க கூடாது, அப்பா என்ன கேட்கறாங்களோ அதை கொண்டு போய் காமி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. சரி சொல்லி அந்த நேரத்துல அண்ணாமலை எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு. முத்து வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மணியை பார்த்துறாரு. பார்த்துட்டு உடனே இன்னும் இந்த ஆளு கடைக்குள்ளேயே ஹெல்மெட்டை போட்டு போறான், ஏதோ தப்பா இருக்கு முத்துன்னு நினைக்கிறாரு. எங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப ரோஹினி சொல்றாங்க, ஏங்க அவங்க பாட்டுன்னு போயிட்டோம், நீங்க கஸ்டமர் எதுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஏங்க கொஞ்சம் இல்லைங்க, எதுக்கு ஒரு கடைக்குள்ள ஹெல்மெட்டை போட்டு போறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, சும்மாதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு, ஓகே சார் கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி மணி திரும்புறாரு. சரி திரும்பினோடனே இப்படி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஹெல்மெட்டை கழட்ட போறாங்க. அப்போ ஒருவன் சொல்றாங்க, எதுங்க நீங்க கழட்ட போறீங்க, அவங்களோட இது அவங்க போட்டுக்கிறாங்க, நம்ம ஏன் கேட்கணும், நம்மளா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, பரலாமா எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஹெல்மெட்டை கழட்டினோடனே அது வந்து மலேசியா மாமா. முத்து வந்து மலேசியா மாமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அதுவா தம்பி, ரோஹினி பாப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம்பா. என்னது சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தீங்களா, இல்லை எனக்கு புரியலையே, நீங்க ரொம்ப நேரமா இங்கே தான் சுத்திட்டு இருந்தீங்க, கடைக்குள்ள வந்து சர்ப்ரைஸ் பண்ணாம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, ஆமாப்பா நான் வரதுக்கு முன்னாடி இங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, என்னப்பா சொல்றீங்க, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ சொல்றாங்க, இல்லப்பா நான் வரும்போதே பார்த்துட்டு அவர் ஓரமா நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. ஓ அப்படிங்களா மாமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு கடைக்குள்ள வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணாம அப்படியே சைலண்டா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவா தம்பி ஒன்றும் இல்லை, இங்கே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு, வேலைலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, சம்மந்தி சரி கடைக்கு தான் வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வேணாம் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மணி சொல்றாரு. அப்போ முதல் கேட்கறாங்க, இந்த உங்க தலைக்கு மேலே இங்கே வேலை இருக்கா, உங்களுக்கு இங்கே தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, ரோஹினி மட்டும் தான் இருக்காங்க, அதுன்னு உங்களுக்கு தலைக்கு மேலே வேலை, இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அப்போ மணி சொல்றாங்க, ஐயோ இல்லை தம்பி, ரோஹினி பார்க்க வேண்டியதான் வந்தேன், வந்துட்டு அப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஊருக்கே கிளம்பி போகலான்னு தான் வந்தேன்பா அப்படின்னு சொல்றாங்க. இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. ஆமாப்பா எனக்கு தோணும்போது இப்படிதான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படிங்களா சரி எதுனாலும் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வேணாம்பா எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க மாப்பிள்ளை கூட பார்க்காம போறீங்க மணிக்கிட்ட கேட்கறாரு முத்து. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறேன்ப்பா, நான் தான் ரோஹினி பாத்துட்டேன்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே ஓடி போறாரு. இதை பாட்டு முத்துக்கும் டவுட் வருது, இன்னும் அவரு நம்மளை பார்த்தோன்னா பயந்து போயிட்டு இருக்காரு, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.